92 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் MA எத்திராஜுலு நாயுடு, பாரிஸ், சென்னை. அந்த டைமண்ட் ஸ்டோன் எல்லாம் எடுத்து ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன் வச்சா கூட நம்மளுக்கு எதுவும் தெரியாது இல்லையா? நிறைய நியூஸ் பேப்பர்ல எல்லாம் படிக்கிறோம்ல. இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவர்கிட்ட தான் நம்ம ரெகுலரா கொடுப்போம். அதோட இல்லாம நம்ம நகை எல்லாத்தையும் கொண்டு போய் பாலிஷ் பண்ணிட்டு கையோட வாங்கிட்டு வந்துட போறோம். அப்புறம் என்ன? அந்த கிருஷ்ணாவை கொலை பண்ண பார்த்த குணாவை சண்முகம் அரெஸ்ட் பண்ணிட்டான். அவன் விசாரணையில கிருஷ்ணாவை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிடுவான். நீ 2-3 நாள்ல வெளியில வந்துடலாம். நான் உங்க கம்பல்ல இருந்து தங்குற விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் சிவகுமார் தம்பிக்கோ கவிதாவுக்கோ தெரியக்கூடாது. நடந்த எல்லா தப்புக்கும் அந்த ரோஷனோட பணம் சம்பாதிக்கணுங்கிற குரூர எண்ணம் தான் காரணம்னு அவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எப்படிங்க? என்னடா பிலோமினா வருவான்னு பார்த்தா அவங்க அத்தை வந்திருக்காடேன்னு பாக்குறியா? நீ பண்ண எல்லா ஃப்ராடுத்தனமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இங்க வரதுக்கு முன்னாடியே கமிஷனர் ஆபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கேன். பயப்படாத, என்ன பிரச்சனைன்னு இன்னும் நான் அவங்க கிட்ட சொல்லல. மரியாதையா பிலோமினாக்கு தெரியாம எடுத்த CD, சிப்பு, அவகிட்டேருந்து ஏமாத்தி வாங்கின பணம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துரு. உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இல்ல உன்னை போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளிடுவேன். எப்படி வசதி? சோ எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இதெல்லாம் திருப்பி தராட்டி என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவீங்க. தாராளமா புடிச்சு கொடுங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா என்ன அரெஸ்ட் பண்ணா போலீஸ் விசாரணை நடக்கும், கோர்ட்ல கேஸ் நடக்கும், டிவி, பேப்பர், இன்டர்நெட், அது இதுன்னு எல்லா மீடியாலையும் உங்க மருமக பிலோமினாவோட படங்கள் பரபரப்பா வரும். ஏன்னா இப்பெல்லாம் அந்த மாதிரி நியூஸை தான் தேடி கண்டுபிடிச்சு போடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ பரவாயில்ல, ஜெயில இருந்துட்டு போறேன். ஆனா உங்க பிலோமினாவோட நிலைமையை நினைச்சு பாத்தீங்களா? இளம் பெண்ணை அந்தரங்கமாக படம் பிடித்த வாலிபருக்கு ஜெயில், இளம் பெண் தற்கொலை அப்படின்னு நியூஸ் வரும். வரட்டுமா? எப்படியோ உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுல எனக்கு தான் லாபம். எப்படின்னு கேக்குறியா? என்கிட்ட இருக்கிற CDயும் சிப்பையும் திருப்பி தரத்துக்கு பிலோமினா கிட்ட 1 கோடி ரூபாய் கேட்டேன். அதே அமௌண்ட்டை கேட்டா உனக்கு கௌரவமா இருக்காதுல்ல? அதனால என்ன பண்ற, அமௌண்ட் அப்படியே டபுளா கொடுத்துடுற. தெரியலையா? 1 கோடிய 2 கோடியா கொடுக்கற. அப்படி கொடுத்தீன்னா நீ கேட்ட மாதிரி நான் அந்த CDயும் சிப்பையும் தந்துடுறேன். அதுக்கப்புறம் என்னால உன் மருமக பிலோமினா அவளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. என்ன எதுக்கோ விரிச்ச வலையில எலியா வந்து மாட்டின மாதிரி உன் மருமகளுக்கு விரிச்ச வலையில நீ வந்து மாட்டிக்கிட்டேன்னு யோசிக்கிறியா? வயசான பொம்பளை உனக்கே இவ்வளவு தில் இருந்தா, ஆம்பளைன்னா அதுவும் இல ரத்தம் எனக்கு எவ்வளவு தில் இருக்கும்.
சொல்லு, எனக்கு எவ்வளோ தில் இருக்கும். போலீஸ்காரன் பொண்டாட்டிடா. உன்னை விட தில் எனக்கு நிறையவே இருக்கு. ஏண்டா, உன்னை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு கேஸுன்னு கூட்டிட்டு போவாங்கன்னு நினைச்சியா? கஞ்சா கேஸ்லயோ பிராத்தல் கேஸ்லயோ உன்னை அரெஸ்ட் பண்ண வச்சு கூட்டிட்டு போற வழியிலேயே தப்பிக்க முயற்சி பண்ணான்னு உன்னை சுட்டு கொன்னு என்கவுண்டர் பண்ண சொல்லிடுவேன். ஒரே ஒரு போனை போட்டேன், உன்னை 5 நிமிஷத்துல வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க. ராஸ்கல். போய் அந்த சிடி சிப்பு பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. போடா. என்னடா பாக்குற? எடுத்து தரியா இல்ல போனை போடவா? இருங்க, எடுத்துட்டு வரேன். இதுக்கு மேல நீ இந்த ஊர்ல இருக்கணும்னா பிலோமினாவை பார்க்கவோ பேசவோ கூடாது. அவ விஷயத்துல நீ தலையிடவே கூடாது. ஏதாவது மறுபடியும் அவளை டார்ச்சர் பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, தெரிஞ்ச மறு நிமிஷமே உனக்கு என்கவுண்டர் தான். ஜாக்கிரதை. இனிமேல் அந்த ரோஷன் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான். ஐயோ, எழுந்திருமா. என்னம்மா இது? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு அழற? என்ன அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க. அவன்கிட்ட மாட்டிக்கிட்ட அனுபவிச்ச சித்திரவதை இருக்கே, என்னால இப்ப கூட சொல்ல முடியல ஆண்டி. சரிம்மா, வருத்தப்படாத. இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. ஆண்டி, அவனுக்கு பணம் கொடுக்கறதுக்காக தான் உங்க வைர நெக்லஸ் எடுத்து நான் அடகு வச்சுட்டேன். அதுவும் எனக்கு தெரியுமா. நான் அந்த ரோஷனோட நம்பரை கண்டுபிடிச்ச அன்னிக்கே கபோர்ட்ல நெக்லஸ் அடகு வச்ச ரசீது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினதுல அவனுக்காக தான் நகையை அடகு வச்சிருப்பேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதான் அவங்கிட்டேந்து நீ கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கி அதை வச்சே நெக்லஸை திருப்பி பீரோல வச்சுட்டேன். உங்ககிட்டேந்து உண்மையான பிரச்சனை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் செழிய மேல கூட சந்தேகப்படுற மாதிரி நான் நடிக்க வேண்டியதா போச்சு. பரவாயில்ல, எல்லாம் நல்லபடியாவே முடிஞ்சிருச்சு. என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கல்ல. என்னம்மா பேசுற நீ? என் பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பேனா? எனக்கு நீ வேற என் பொண்ணு வேற இல்லம்மா. 2 பேரும் ஒண்ணுதான். நீ என் தம்பி பொண்ணு. உன் உடம்புல ஓடுற ரத்தமும் என் உடம்புல ஓடுற ரத்தமும் ஒண்ணுதான். நீ எப்பவும் என் மகதாம்மா. உண்மையிலேயே நான் உங்களுக்கு மருமகளா வரத்துக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆண்டி. அப்புறம் ஆண்டி, இன்னொரு விஷயம், இந்த பிரச்சனை பத்தியெல்லாம் நான் உங்க பையன்கிட்ட எதுவும் சொல்லல. நல்லதுதாம்மா. இனிமேலும் அவங்கிட்ட சொல்லணும்னு நினைக்காத. என்ன சொல்றீங்க ஆண்டி? என் புருஷனா இருந்தாலும் சரி, என் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளைங்க மனசு எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல ஆம்பளைங்க எடுக்கிற எந்த முடிவும் நமக்கு சாதகமா இருக்காது. அதனால தான் சொல்றேன், இந்த விஷயத்தை பத்தி செழிங்கிட்ட எதுவும் சொல்லிடாத. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். இதுக்கு மேல உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனையையும் இந்த நிமிஷமே மறந்துடு. இனிமேல் நீயும் செழியணும், எப்படி சந்தோஷமா வாழணுங்கிறத மட்டும் மனசுல நினைச்சிட்டு இருந்தா போதும். சரியா? சிஸ்டர், எஸ், ஐசியூ எங்க இருக்கு? லெஃப்ட்ல போய் ரைட்ல திரும்புங்க. தேங்க்யூ. நில்லுங்க, யாரும் உள்ள போக முடியாது. சார்,
என் ஒய்ஃப் விஷம் குடிச்சிட்டு சீரியஸா இருக்கான்னு சொன்னாங்க சார். ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். அவங்க பேரு இளவரசி. கொலைகேஸ் கைது ஜெயிலில் விஷம் குடிச்சாங்களே அவங்க தானே? ஆமா இப்போ அவங்கள பார்க்க முடியாது, உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார். ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் சார். ஏங்க உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன், புரியல உங்களுக்கு? கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. சரி. மாமா கவலைப்படாதீங்க மாமா, கடவுள் உங்களை தனியா விட்டுற மாட்டாரு. இளவரசி போயிட்டாலும் உங்களுக்கு தான் நான் இருக்கேன்ல. ஆமா சுப்பிரமணி, இளவரசிக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. அவ கண்டிப்பா பொழைச்சு வந்துருவா. டாக்டர் இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? நீங்க யாரு? நான் அவங்க புருஷன். இப்போ எதுவும் சொல்ல முடியாது. அவங்க சாப்பிட்ட விஷம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது. இன்னும் 48 மணி நேரம் கழிச்சு தான் எதுவும் சொல்ல முடியும். ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், பார்க்கலாம். கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல. டாக்டர் ஒரு தடவை பார்க்கலாமா? இப்போ பார்க்க முடியாது, ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம்ல. 1 ஹவர் கழிச்சு நானே உங்களுக்கு சொல்கிறேன். மேடம், என்ன மேடம் திடீர்னு ஐஜியும் சூப்பர்டென்ட்டும் இன்ஸ்பெக்ஷன் வராங்க? என்ன பண்ண போறோம்? அதான் சவுண்ட் எனக்கும் புரியல. சமாளிச்சு தானே ஆகணும். ஆமா. சரி, நீ இவங்களெல்லாம் போய் அசம்பிள் பண்ணு போ. ஓகே மேடம். இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஐஜியும் சூப்பரிண்டென்டன்ட்டும் வருவாங்க. அவங்க கிட்ட இங்க யாராவது நடந்தத பத்தியோ இல்ல நடக்கிறத பத்தியோ வாய திறந்தீங்க, தொலைச்சிருவேன் தொலைச்சி. என்ன பைரவி சார், இது என்ன ஜெயில நினைச்சீங்களா உங்க மாமியார் வீடு நினைச்சீங்களா? உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், நான் சின்சியரா தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பிடிக்காதவங்க யாரோ உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார். அப்ப அந்த கம்ப்ளைண்ட் உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா? Certainly not, sir. அப்படின்னா உங்க பொறுப்புல இருந்த கைதி இளவரசி எப்படி விஷம் குடிச்சாங்க? எதுக்காக குடிச்சாங்க கேக்குறேன்ல, சொல்லுங்க. சார், அதான் நான் ஏற்கனவே ரிப்போர்ட் கொடுத்தேனே சார். அந்த இளவரசி ஆரம்பத்துல இருந்தே ஏதோ விரக்தியான மனநிலைமையில இருந்தா. சின்ன வயசுலயே கொலை பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கா சார். ஆனா எப்படி விஷத்தை வர வச்சான்னு தான் எனக்கு தெரியல சார். நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவீங்க. பத்திரிகைக்காரங்களுக்கும் சிஎம்முக்கும் யார் பதில் சொல்றது? சார், ஏற்கனவே இந்த சின்ன பையனை டாக் ரூம்ல அடைச்ச விஷயத்துல நான் வார்ன் பண்ணிட்டு போயிருக்கேன் சார். திரும்ப திரும்ப இதே மாதிரி படிக்கிட்டு இருக்காங்க சார். பைரவி சார், நாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கோம். நீங்க உண்மையை சொல்லிட்டா நல்லது, இல்லைன்னா சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். சொல்லுங்க, உங்களுக்கும் இளவரசிக்கும் என்ன பிரச்சனை? சார், எந்த பிரச்சனையும் இல்ல சார். அப்படியா? நீங்க சொல்லுங்க சத்யா, ஜெயிலுக்குள்ள விஷம் எப்படி வந்துச்சு? எனக்கு தெரியாது சார். என்ன தெரியாதா? அந்த இளவரசி ஏற்கனவே ஜெயிலுக்குள்ள விஷத்தை வரவழைச்சு தண்டனை கைதி தாமரையோட குழந்தைய கொலை பண்ண முயற்சி பண்ண சார். சோ இந்த ஜெயிலுக்குள்ள விஷத்தை கொண்டு வரது அவ்வளவு சுலபமா இருக்கு? இந்த பாருங்க, ஜெயில நடந்த இளவரசியோட தற்கொலை முயற்சியை பத்தி விசாரிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இது சம்பந்தமா யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் தைரியமா என்கிட்ட சொல்லலாம். இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. யாராவது சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். சொல்லுமா.
சொல்லுமா, நான் இருக்கேன், பயப்படாத. இளவரசி தற்கொலை முயற்சி பண்ணி விஷம் குடிக்கல சார். என் பையனை காப்பாத்துறதுக்காக தான் விஷம் குடிச்சாங்க. சார், இவங்க தான் பால்ல விஷத்தை கலந்து என் பையனை கொலை பண்ண பார்த்தாங்க. இதுக்கு முன்னாடி கூட கேக்குல விஷத்தை கலந்து என் பையனை கொலை பண்ண பார்த்தாங்க சார். அந்த பழிய இளவரசி மேல தூக்கி போட்டாங்க சார். நல்ல வேளை என் பையனுக்கு ஒண்ணும் ஆகல சார். எப்படி சார் இவ சொல்ற மாதிரிலாம் பண்ண முடியும்? இவ ஏதோ கோவத்துல என் மேல பழி போடுறா சார். கோவத்திலையா? ஆமா சார். அவ இங்க வந்தப்ப விசாரணைக்கு அனுப்பும்போது முரண்டு பிடிச்சான்னு கொஞ்சம் ஹாஷா நடந்துக்கிட்டேன் சார். அந்த கோவத்துல தான் இப்படி போய் சொல்றா சார். இல்ல சார், தாமரை சொல்றதுல உண்மைதான் சார். ஆமா சார், தாமரையோட குழந்தைய கொன்னு இளவரசி மேல அந்த பழிய போடணுங்கிறதுக்காகத்தான் பைரவி சத்யாவும் திட்டம் போட்டாங்க. இவங்களோட சதிக்கு என்னையும் கூட்டு சேர்த்துக்கிட்டாங்க. இவங்க மிரட்டலுக்கு பயந்தும் பணத்துக்கு ஆசைப்பட்டும் நான் தான் பால்ல விஷத்தை கலந்த. சார், இந்த கிழவியும் போய் சொல்றா சார். சத்தியமா நான் அப்படி பண்ணல சார். யூ ஷட் அப். டிபார்ட்மெண்ட்ல உங்களை பத்தி ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. எந்த ஆதாரமும் இல்லாதனால தான் ஆக்ஷன் எடுக்காம இருந்தேன். நான் கொடுக்கறேன் சார் ஆதாரம். பைரவி தான் இதுக்கெல்லாம் காரணம். இந்த சத்யா தான் இதுக்கெல்லாம் உடந்த. இதை எங்க வேணாலும் சத்தியம் பண்ற சார். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சொல்றேன் சார். எனக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல சார். இதுக்கு மேலேயும் நான் இந்த உண்மையை சொல்லலைன்னா பாவம் இந்த குழந்தைய யாராலையுமே காப்பாற்ற முடியாது. தயவு செஞ்சு இவங்க மேல ஆக்ஷன் எடுங்க சார். சார், நிறைய தடவை இவங்களால எனக்கும் என் குழந்தைக்கும் ஆபத்து வந்திருக்கு சார். நான் அது தெரியாம பாவம் அந்த இளவரசி மேல சந்தேகப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா அவ கடைசியில அவ உயிரை பணைய வச்சு என் குழந்தை உயிரை காப்பாத்தினா சார். தயவு செஞ்சு இந்த அம்மா மேல ஆக்ஷன் எடுங்க சார். இல்லைன்னா என்னையும் என் குழந்தையும் கண்டிப்பா கொன்னுடுவாங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இவங்க மேல ஆக்ஷன் எடுங்க சார். அது மட்டும் இல்ல சார், நீங்க போன உடனே இந்த உண்மையை சொன்னதுக்காக இவங்க என்ன கொல்லவும் தயங்க மாட்டாங்க சார். ஏம்மா இத்தனை நாளா இவங்களுக்கு உடந்தையா இருந்துட்டு இப்ப ஏன் எதிரா சொல்றீங்க? இந்த வயசுல மனசாட்சிக்கு விரோதமா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டோமேன்னு மனசு உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதனாலதான் சொல்லிட்டேன் சார். நான் இத சொல்லலைன்னாலும் நீங்க இத விசாரிக்கத்தான் போறீங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் போறீங்க. அப்புறம் எனக்கு தண்டனை கொடுக்கத்தான் போறீங்க. எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க சார். ஆனா இவங்கள மட்டும் விட்டுடாதீங்க சார். உங்கள மாதிரி ஒரு ஆபீசர், அதுவும் எங்கழ ஒர்க் பண்றது ரொம்ப அவமானமா இருக்கு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. உங்களை டிஸ்மிஸ் பண்றேன். எஸ், யூ ஆர் டிஸ்மிஸ்ட். சத்யா, சார், இத்தனை நாள் பைரவிக்கு உடந்தையா இருந்ததுனால உங்களை 1 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். இனிமே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது பைரவி நிலைமை தான் உங்களுக்கும். பி கேர்ஃபுல். ரொம்ப நன்றி சார். நீங்கெல்லாம் போங்க. பைரவி சார், நீங்க கிளம்பலாம். எஸ் சார்.
இளவரசி, ஐயோ என் பொண்ணு இப்படி கிடக்குறானே. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இந்த இருங்க. குளத்திலேயாம பாக்கணும். ஐயோ மாப்பிள, என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு மாப்பிள? இன்னும் எதுவும் தெரியல அத்தை. 48 மணி நேரம் போனாதான் எதுவும் தெரியும்னு சொல்றாங்க. ஐயோ என்ன மாப்பிள இப்படி கலை தூக்கி போடுறீங்க? ஐயோ என் பொண்ணுக்கு ஒண்ணு ஆகக்கூடாது. அம்மா, இளவரசிக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க தைரியமா இருங்க. எப்படிமா நான் தைரியமா இருக்க முடியும்? 2 பொண்ணு பெத்தனா, ஒருத்தி உயிரோட பறி கொடுத்துட்டேன். அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு தெரியல. இன்னொருத்தி இப்படி ஆயிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? இளவரசி, அத்தை, கூட்டமா போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லித்தான் டாக்டர் உள்ளே விட்டாங்க. இப்படி சத்தம் போட்டீங்கன்னு தெரிஞ்சதுன்னா டாக்டர் வெளியே போக சொல்லிடுவாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. முடியலையே மாப்பிள்ள, என்னால அமைதியா இருக்க முடியலையே. இப்படி எல்லாம் என் பொண்ணு கஷ்டப்படுறத பார்க்கணும்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு நானும் அவர் கூடவே போய் சேர்ந்திருப்பேனே. கொஞ்சம் வெளியில கூட்டுவாங்க அண்ணி. வாங்க வெளியில போலாம். டாக்டர், டாக்டர், என்னம்மா அது? எழுந்துருங்க, நீங்க எழுந்துருங்க மாமா, எழுந்துருங்க. டாக்டர், என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். எனக்கு சொந்தம்னு இருக்கிறது அவ ஒருத்தி தான் டாக்டர். எப்படியாவது அவளை காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். போத நிறுத்துங்கம்மா. உங்ககிட்ட என்ன சொன்னா? என்ன சொன்ன? கூச்சல் போடாம பாத்துட்டு போங்கன்னு சொன்னல. இந்த அம்மா இப்படி கத்திட்டு இருக்காங்க. சாரி டாக்டர். என்னங்க சாரி? இதுக்கு தான் கெஞ்சி கூத்தாண்டீங்களா? வந்து பாத்துட்டு போறேன்னு. இது ஹாஸ்பிடலா இல்ல மார்க்கெட்டா? ஆளாளுக்கு இப்படி கத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் வெளில போங்க. டாக்டர், இப்ப போறீங்களா இல்லையா? கான்ஸ்டபிள் மேடம், இவங்க எல்லாரும் வெளில அனுப்புங்க. எல்லாரும் வெளியே வாங்க. வாங்க அத்தை. என்ன யாரா நீ? எதுக்குடா என்னை கொண்டு வந்து கட்டி போட்டிருக்க? உனக்கு என்னடா வேணும்? உன்னை முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாதேடா. எதுக்குடா என்னை இப்படி சித்திரவதை பண்ற? ஏய், பேசாம வாயை பொத்திட்டு சுருண்டு கடை. குடுக்கறத திங்கிறதுக்கு மட்டும் தான் வாயை திறக்கணும், இல்லைன்னா மெரிச்சிருவேன். டேய், யாரா நீ? டேய், யாரா நீ? ஏடா கூடமா எதனா நீ கேள்வி கேட்டுட்டு இருந்த மவனா, அப்புறம் நீ இங்க இருந்து நீயா போக மாட்ட. போனமா தான் போவ, புரியுதா? மூடிட்டு சாப்பிட்ற. கையை கட்டிருக்கல. ஏய், துன்றா முடியாது. நீ யாருன்னு சொல்ற வரைக்கும் அடிங்க. பெரிய கவர்மெண்ட் ஜெயில் இது. இவர் சுதந்திர போராட்ட தியாகி ஜெயிலுக்குள்ள உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாரு. ஏய், பட்னியா கடனா செத்து பண்ண பாவம் பார்த்து இந்த பண்ண வந்து கொடுத்தேன். அதை திங்காம செத்து போனா எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. மூட்டை கட்டி கூதுல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன், தெரியுதா? ஏய், என்னடா பாக்குற? உன்னை காப்பாத்த காக்கா குருவி கூட வராதீங்க. சுத்தி 10 கிலோமீட்டருக்கு ஆளாரமே கிடையாது. மூடிட்டு சாப்பிட்றா.
மச்சான் எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்ன? எதுக்கு அந்த பையில பிடிச்சி வச்சிருக்கோம் ஒவ்வொரு இடமும் மாற்றிக்கிட்டு? இதனால என்னடா யூஸு? வெட்டியாக அவனுக்கு செலவு பண்ணிக்கிட்டு நாங்களும் வேலை வெட்டிக்கு போகாமல் நீ எங்களுக்கு சரக்கு சாப்பாடுன்னு வாங்கி கொடுத்துக்கிட்டு உனக்கு என்ன தலையில் தாடா? டேய், நம்ம போலீஸில் வேற பிடிச்சி அடிச்சு அவஸ்தைப்படுத்திட்டானுங்க. நீ ஏதோ ஒரு கதையை சொன்னு விட்டானுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையாடா? என்னது விட்டுட்டானுங்களா? இவன் சொன்ன கதையை நம்பினானுங்களோ நம்பலையோ எப்படியோ விட்டானுங்க. ஆனால் எனக்கு அந்த ஏசி மேலே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான்டா இருக்கு. அவன் எப்படி ஏடாவிடமா கேள்வி கேட்டான் பார்த்தியா? அவன்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதை தான்டா இருக்கணும். ஏய், அந்த ஏசி வில்லனா நான் வில்லாதி வில்லன்டா. அவங்க அப்பனுக்கே தண்ணி காட்டுவேன். டேய், அதெல்லாம் விடு. நான் கேட்குறது, எதுக்கு இந்த ராஸ்கலை வெட்டியை பிடிச்சி நம்ம காவ காத்துட்டு இருக்கோம்? அதுக்கு பதில் சொல்லு. என்னடா கேட்டதுக்கு பதில் சொல்லாம சிரிச்சிட்டு இருக்க? எல்லாம் லவ் மேட்டர் தான்டா. லவ்வா? யார் லவ்? என்னடா இப்படி கேக்குறா? யார் லவ் தான்டா? ஆமா, நான் தான் கையில லவ் பண்றேன்ல. அதான் பழைய கதையாச்சே. புதுசா சொல்ற மாதிரி வெக்கப்படுறா. கையிலுக்கிட்ட என்னடானா கிருஷ்ணாவை தேடிட்டு இருக்கோம், பிடிச்சிருவோன்னு டிராமா பண்ணிட்டு இருக்க. இங்க என்னடானா இவனு பிடிச்சி கட்டி வச்சிருக்க. எனக்கு ஒன்றும் புரியலடா. கையில சிக்கணுன்னே கதையை முடிக்காம ஏன்டா இவனை சுமந்த தெரியணும்? நீங்க 2 பேர் சொல்றது சரிதான்டா. ஆனா உங்களுக்கு கையில போய் தெரியாது. பொண்ணா இருந்தாலும் அவ சரியான கில்லாடிடா. உண்மையிலே சொல்ல போனா அவன் நம்மளோட பெரிய கிரிமினல். எனக்கு அவகிட்ட ரொம்ப பிடிச்சதா தான்டா. ஆனா அவளோட ஒரிஜினல் திட்டம்னு எனக்கு தெரியாது. அவன் மனசுல வேற ஏதாவது இருந்துக்கிட்டு அதை நிறைவேற்றுறதுக்காக நம்மளே யூஸ் பண்ணலாம்ல. இன்னொரு ஞாபகம் வச்சுங்கடா, அந்த ஏசி அவ சொந்தக்காரன். இப்ப பேச்சை கேட்டு நான் பாட்டுக்கு அவனை கொலை பண்ணிட்டேன்னு வச்சுக்க, போலீஸ்ல என்ன போட்டு கொடுத்துட்டு ஜெயிலுக்குள்ள அமிச்சிட்டு அவ பாட்டுக்கு அவர் ரூட்ல போயிட்டானா நம்ம என்ன பண்றது? ஜெயிலுக்குள்ள கம்பியை நீட்டு கையை சூப்பிட்டு கொற வேண்டியதுதான். சரிடா, அதுக்கு இவனை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? என்னதா இவனை வச்சுட்டு என்ன பண்ண போறனா? அவங்கிட்ட டீல் பேசுண்டா. என்னை கட்டிக்க அவனை காலி பண்றேன்னு டீல் பேசுவேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே கத்தியை சொல்லிட வேண்டியதுதான். கல்யாணம் முடிச்சிட்டா நமக்கு சேஃப்டி தானே. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அவளை வெளியே சொல்ல முடியாதுல்ல. ரெண்டாவது, நம்ம ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கையிலுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் கிருஷ்ணாவை தேடிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நல்ல நாளா பார்த்து அவளை கல்யாணம் பண்ணிட்டா அவள் கண்ணு முன்னாடியே அவன் கதையை முடிச்சுட்டு போயிடுறான். இப்போ புரியுதா? சரி, நான் போய் ஊர் நிலவரத்தை பார்த்துட்டு வரேன். இவனை சாக்கிரதையாக பார்த்துங்கடா. சாதாரண ஆள் இல்லடா அவன். என் வாழ்க்கையா அவன் தான். சரிடா, நாங்கள் பார்த்துக்குறோம், போயிட்டு வா. சரி, சரக்கு எதுனா? டேய், இதெல்லாம் கேட்காதடா. சாப்பாடு மாதிரி வரையில கையோட வாங்கிட்டு வந்துரு. சரி, வரேன். ம். எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கேண்டீனுக்கு வாங்க, சாப்பிடலாம். வாங்க மாமா. அண்ணி, எனக்கு பசிக்கல. நீங்களும் அத்தையும் வேணா போய் சாப்பிடுங்க. எனக்கு வேணா சுப்பிரமணி, நீ வேணா போய் சாப்பிடு. அவங்களுக்கு வேணும்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்க மாமா. நீங்க வந்து சாப்பிடுங்க. நேத்துல இருந்து சாப்பிடாமே இருக்கீங்க. எனக்கு வேண்டாம், பசிக்கலன்னு சொல்றேன்ல. அது எப்படி பசி இல்லாம போகும்? இப்படி சாப்பிடாம இருந்தா உங்க உடம்பு கெட்டு போயிடும் மாமா. வீணா பிடிவாதம் பிடிக்காம கொஞ்சமாவது சாப்பிடுங்க, வாங்க. வேண்டாம் கையில், விட்டுரு. பாவம் மாப்பிள்ள, அவ அக்கறையா சமைச்சு கொண்டு வந்திருக்கா. போய் சாப்பிட்டுட்டு வாங்க. இல்லத்த, நான் இப்ப இருக்கிற மனநிலைமையில என்னால எப்படி சாப்பிட முடியும்? ஏன் சாப்பிட முடியாது? நீங்க இப்படி சாப்பிடாம இருந்தா மட்டும் இளவரசி எழுந்து உட்கார்ந்துருவாளா? எல்லாம் நடக்கிறபடிதான் நடக்கும் மாமா. அவ விஷம் குடிச்சாங்கிறதுக்காக நீங்க எதுக்கு பட்டினி கிடந்து சாகணும்னு நினைக்கிறீங்க? இப்ப நீ வாயை மூட போறியா இல்லையா? இப்ப நீங்க சாப்பிட வர போறீங்களா இல்லையா? இப்ப நீ பேசாம இருக்க போறியா இல்லையா? என்னது இது? சாப்பிட வாங்கன்னு சொன்னது தப்பா? ஏய் கயல், வேணானா விடண்டி. நீ எதுக்கு சும்மா சும்மா அவரை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்க? ஐசியூல நைட் டைம்ல யாரையுமே விட மாட்டாங்க. ஏதோ சண்முக மூஞ்சுக்காக நம்மள எதுவும் சொல்லாம இருக்காங்க. அதையும் கெடுக்க பாக்குறியா?
முதல்ல இந்த டிஃபன் கேரி எல்லாம் தூக்கிட்டு வெளில போடி. உனக்கு வேணா இவர் மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. சாப்பிட வாங்க மாமா, அதுக்குள்ள ஒண்ணு இவ செத்து போயிட மாட்டா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன கொன்னு போட்டுருவேன். என்னங்க மாப்பிள்ளை இது? பாவம் சின்ன பொண்ணு. நீங்க நேத்துல இருந்து சாப்பிடலங்கிற அக்கறையில ஏதோ பேசிட்டா, அதுக்காக இப்படி அவசரப்பட்டு அடிக்கிறது? அவரை எதுக்குமா குத்தம் சொல்றீங்க? இவ மேலே தப்பு இருக்குல்ல. சுப்பிரமணி பாவம் இளவரசி கண்ணு திறக்கலையேன்னு கவலையில இருக்காரு. இவ எதுக்கு போய் அவர் அப்படி கோவப்படுற மாதிரி பேசணும்? இவ பேசின பேச்சுக்கு எனக்கே இழுத்து 4 அரை அறையணும் போல இருந்தது. அதுக்கு இல்லம்மா, பொம்பளை பிள்ளை கை நீட்டி அடிக்கிறது தப்பு இல்லையம்மா. சுப்பிரமணி, அவ பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இத பெருசா எடுத்துக்காத. இளவரசிக்கு ஒண்ணும் ஆகாது, நல்லபடியா பொழைச்சுக்குவா. பைரவி வா 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 வா. என்ன சைட்டுக்கே வந்துட்ட? வா பைரவி. அப்புறம் என்ன சாப்பிட்ற? கூல்ட்ரிங்க் சாப்பிட்றியா? ஏய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நிலைமை தெரியாம பேசாதீங்க. நானே நொந்து போய் வந்திருக்கேன். என்ன? ஓஹோ, அந்த தாமரையோட பையன் அந்த இளவரசி காப்பாத்தினால இன்னும் அந்த சோகத்திலே இருக்கியோ? விடு, இன்னொரு சான்ஸ் கிடைக்காம போயிடும். இன்னொரு சான்ஸா? நான் இனிமே ஜெயிலுக்குள்ள போகணும்னா கைதியா தான் போகணும். ஏன்? எல்லா உண்மையும் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. ஐஜி ஸ்பாட்ல வச்சு என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. அநேகமா டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்கொயரி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா? கவலைப்படாதீங்க, உங்களை பத்தி நான் ஒன்னும் சொல்லல. ரொம்ப தேங்க்ஸ் பைரவி. நீங்க சொல்லி அந்த தாமரை குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ண போய் மாட்டிக்கிட்டு இப்ப வேலை இல்லாம வந்து நிக்கிறேன். நானும் வாழணும்ல, அதான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். என்ன? நீங்க தாமரை கிட்ட அடிக்க போற சொத்துல எனக்கும் ஒரு பங்கு வேணும். தரலனா இப்பவே போலீஸ்க்கு போய் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியது வரும். ஐயோ பைரவி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா அதுக்குள்ள டப்பு டுப்புன்னு சீரியஸ் ஆயிட்டிய. இத பாருங்க சிவமணி, நீங்க சும்மா பேச்சுக்கு சொன்னாலும் சரி, காரணத்தோட சொன்னாலும் சரி, என் முடிவு இதுதான். இதுல எந்த மாற்றமும் இல்ல. பைரவி, முதல்ல சொத்தெல்லாம் என் கைக்கு வரட்டும், கண்டிப்பா உனக்கு ஒரு பங்கு தரேன். நம்பலாம்ல? தபார், இந்த சிவமணியை நம்பினா அந்த சிவனையே நம்பின மாதிரி. கண்டிப்பா உனக்கு ஒரு பங்கு இருக்கு. எனக்கா எவ்வளவு சிரமப்பட்டிருக்க நீ. உன்னை போய் நான் ஏமாத்திருவனா? உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? சரி, அப்ப நான் கிளம்புறேன். வா பைரவி. ஏய், அந்த சொத்து என் கைக்கு வரணுங்கிறதுக்காக எவ்வளவு நாளா நான் போராடிட்டு இருக்கேன். நேத்து வந்த இவளுக்கு பங்கு வேணுமாம்ல, அத கொடுத்தா அனுபவிக்கிறதுக்கு இவ இருக்க மாட்டான்னு தெரியாம பேசிட்டு போறா. இளவரசி கதையை அப்புறம் பார்ப்போம். சொத்து என் கைக்கு வரட்டும் முதல்ல.
பைரவி, பங்கா கேட்கிற பங்கு உனக்கு நான் ஊதுறேன் சாங்கு. டேய், எதுக்குடா இங்க வந்த? ஒன்னதாண்டா கேக்குறேன், எதுக்கு இங்க வந்த? எவ்வளவு தைரியம் இருந்தோ வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருப்ப. வெளியில போட முதல்ல போடா. டேய் எரும மாடு, கோயில் என்னடா குழக்கட்டையா வச்சிருக்க? எதுக்கு இங்க வந்த? நான் தான் உன்னை இனிமேல் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? வெளில போ. வெளியில போன்னு சொல்றேன், காதுல வெளில. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா நீ போக மாட்டேன். போலீஸ கூப்பிட்டாதான் நீ போ. என்னங்கிற எல்லா விவரமும் உனக்கு அன்னிக்கே சொல்லியிருக்கேன். ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிடு, இல்ல போக மாட்டேன். பில்லோ பில்லோ, அவ வெளியில போயிருக்கா. ஜெயா, டேய், 2 பேரும் தாண்ட வெளியில போயிருக்காங்க. போன போட்டு வர சொல்லு. வர சொல்றே. முடியாது. அவங்க வர்றதுக்குள்ள இங்கிருந்து போயிடு. அவன் இங்க உன்னை பார்த்தான், அடிச்சே கொன்றுவான். வெளியே போடா. அவன் என்ன அடிச்சு கொல்ற வரைக்கும் நான் என்ன மங்கத்தை ஆடிட்டு இருப்பேனா? உன் ஊழ உதாரணம் இதோட நிறுத்திக்க. அன்னைக்கு நீ வந்து மிரட்டிட்டு போனோன்னே எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன்னு நினைச்சிய? இன்னும் 1000 காப்பி போடுவேன். ஒரிஜினல் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா அதை வச்சுலாம் இனிமே மிரட்ட மாட்டேன். ஏன்னா என் பொண்டாட்டி மானம் தானே போகும். என்ன அப்படி முழிக்கிற? பிலோ என் பொண்டாட்டி தான். உன் பையன் தான் அவளை 2ஆவது தரமா கல்யாணம் பண்ணிருக்கான். முறைப்படி கூட்டு போறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். 5க்கும் 10க்கும் நீ உன் கையை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. மொத்த சொத்து என் கைக்கு வந்துட போகுது இல்ல. அதுக்கப்புறம் பிலோவுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆம்பளைங்க யாரும் இல்லைங்கிற தைரியத்துல கத்தி கட்டி மிரட்டிட்டு இருக்கியா? ஐயோ காப்பாத்துங்கன்னு நான் ஒரு சத்தம் போட்டா போதும், அக்கம் பக்கத்துல இருக்கிற அத்தனை பேர் வந்துருவாங்க. நீ தப்பிக்கவே முடியாது. அதுக்குள்ள உன்னை கொன்றுவேன். பரவாயில்லையா? கொன்றுவேன், ஜாக்கிரதை. டேய், என் பையன்கிட்ட அந்த விஷயத்தை பத்தி ஏதாவது சொன்ன? டேய், இங்க எதுக்கு வந்த? என்னடா கத்தி காமிச்சு மிரட்டிட்டு இருக்க? முதல்ல வெளிய போடா. ஏய், கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளுடா. ஏய், 2 பேருக்கும் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். வாயை மூடிட்டு பேசாம இருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு ஃபிலோ கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி இல்ல உங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு அவளை கூட்டு போக வேண்டாம். என்னடா விட்ட பேசிட்டே இருக்க? விடு விடு பிலோ. பிலோ சொல்றத விடு. யார் மேல கை வைக்கிறீங்க?
ஏய் பிலோ என்னாச்சு? உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு என்ன என்ன ஃபிலோ, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? எனக்கு ஏதாவது ஆகுற மாதிரி கனவு கண்டியா? என்ன? சரியா வரமா? சரியா மீனா, வந்துட்டமா. என்னடா என்ன சத்தம்? என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஃபிலோ ஏதோ கெட்ட கனவு கண்டு பயந்து அலறிட்டா. என்னம்மா என்னாச்சு? சரியா நீ கொஞ்சம் தண்ணியும் திருநீரும் எடுத்துட்டு வா. சரிம்மா. என்னம்மா என்னாச்சு? ஆண்டி, ரோஷன் வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணி இவரை கத்தியால். ஐயோ, அப்படிலாம் எதுவுமே நடக்காதும்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நிம்மதியா இரு. நீ ஏன் இந்த மாதிரி கனவு அது இதுன்னு உளறி கொட்டி உன்னை காட்டி கொடுக்காம இருந்தா சரிம்மா. மனசு போட்டு குழப்பிக்காத. என்ன, நான் இருக்கேம்மா, நான் பாத்துக்கிறேன், பயப்படாத. இல்ல ஆண்டி, கத்தியில அவரை குத்துற மாதிரி. இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கனவு தானே, விடு. குடுப்பா, குடி, தண்ணி குடி. காலையில கோவிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும். என்ன, நீ படுத்து தூங்கு. சரியா? கொஞ்சம் பாத்துக்க, எதுனாலும் என்ன கூப்பிடு. சரிம்மா. ஃபிலோ படுத்துக்கோ, கனவு தானே, படுத்துக்கோ. இளவரசி, ஸ்ட்ரெயின் பண்ணாத. இப்ப எப்படி இருக்கு? சரி, நான் போய் டாக்டர் கூட்டு வரேன். இளவரசி, இளவரசி, இப்பதான் டாக்டர் கண்ணு முடிச்சா. அதான் உங்களை கூட்டு வரலான்னு வந்தேன். அதுக்குள்ள என்னாச்சுன்னு தெரியலையே, கொஞ்சம் பாருங்க டாக்டர். சரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாக்குறேன். என்னம்மா கேரா இருக்கா? ஒன்றும் இல்லைம்மா, நீ ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். பல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, மயக்கம் மட்டும்தான் இருக்கு, சீக்கிரமே குணமாயிடும். அடுத்து என்ன மருந்து மாத்திரை கொடுக்கணும்னு நர்ஸ் வந்து இப்போ சொல்லுவாங்க. அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நல்லா தூங்கட்டும். சரியா? வீட்ல இருந்து எல்லாரும் வந்தாங்க. ஷாம்லிக்கு சோறு கொடுக்கல, அதான் போயிட்டாங்க. அம்மா கூட வந்தாங்க. நைட் ஃபுல்லா எதுக்கு, நான் பாத்துக்கிறேன்னு அனுப்பிச்சு விட்டுட்டேன். வாங்கத்த, இப்பதான் கண்ணு முடிச்சா. டாக்டர் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இளவரசி, இளவரசி, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீ ரொம்ப கொடுத்து வச்ச அம்மா. நீன்னு இல்லை, எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்.
உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்ததுல இருந்து மாப்பிள்ளை உன்னை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகரவே இல்லை. உன் கூடவே இருந்து உனக்கு வேண்டியதெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு என்ன கூட போ சொல்லிட்டாருமா. சாப்பாடு தண்ணி கூட இல்லாம இவர் இப்படி உன் கூடவே இருந்ததை பார்த்து மனசு இறங்கிதான் அந்த கடவுளுக்கே உன்னை காப்பாத்தணும்னு தோணி இருக்கு. சொல்லு மச்சான். டேய் குணா, உடனே கிளம்பாடா. என்னடா, என்ன விஷயம்? ஏய் கிருஷ்ணா தப்பிச்சான்டா. ஏய் என்னடா சொல்ற? எப்படிடா? உன்னை விட்டு பிடிக்கணும்னு நினைச்சேன், விட்டேன், பிடிச்சேன். விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட சரண்டர் ஆக வந்தவனை அந்த குணாதான் இத்தனை நாள் அடைச்சு வச்சிருந்திருக்கான். கிருஷ்ணா எப்படி இருக்கான்? வெளியில தான் நிக்கிறான். தொன்னூற்றி 2 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் எம்ஏ எத்திராஜுலு நாயுடு, பாரிஸ், சென்னை. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.